அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். ஒரு நபர் காலையில் 7 மணிக்கு அவசரமாக தெருவில் வந்து இறங்கி பஸ்ஸில் ஏறுறார். பஸ்ஸில் ஒரு இருக்கை காலியாக இருக்குது, உட்காந்துடுறாரு. பஸ்ஸுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் அவருக்கு அடிச்சுட்டே இருக்குது. யாரோ காலையிலேயே எதையும் மிதிச்சுட்டு வந்துட்டாங்க போல் அப்படின்னு ஒரு மாதிரி எரிச்சலாக உட்காந்துருக்கிறாரு. எப்போடா தன்னுடைய ஸ்டாப்பிங் வரும் அப்படின்னு பார்த்துட்ருக்கிறார். ஒரு 15 நிமிஷத்தை அவருடைய ஸ்டாப்பிங் வருது, இறங்கிடுறார். கொஞ்சம் காலை வெயில் அப்படியே நடந்துக்கிட்டே போகிறாரு. அவருடைய ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. அங்கே போய் உட்காந்தா அங்கேயும் அதே துர்வாடை. என்னடா இது, இந்த நாற்றம் நம்ம மூக்குலேயே ஒட்டிடுச்சா எப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு பார்த்தா அவருடைய காலணியில் ஏதோ ஒரு மூலையில் என்னமோ ஒட்டிகிட்ருக்குது. அந்த அழுக்கு அவரை ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு அருவருப்பாயிடுச்சு. உடனே போய் அந்த காலையும் காலணியையும் நல்லா கழுவிட்டு வர்றார். அப்போது வந்து உடனே அந்த கழிவறையை சுத்தம் பண்ணுறவர்கிட்ட போய் அதையும் சொல்லி அந்த தரை எல்லாமே சுத்தம் பண்ணினதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த துர்நாற்றம் கொஞ்சம் போயிட்டு அப்பாடா அப்படின்னு இருக்குது. இப்படித்தாங்க பல பொழுதுகளில் அழுக்குகளையும் துர்நாற்றங்களையும் பிழைகளையும் தவறுகளையும் நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது கூட தெரியாமல் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறதா ரொம்ப ரொம்ப சுலபமாக அவங்கள திட்டி தீர்த்துடுறோங்க. திட்டிட்டும் இருக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்ம கழுவ வேண்டியது நம்ம காலணிகளையும் கால்களையும் தாங்க. அடுத்தவங்களை கழுவுவதற்கு முன்பு நம்மளை நாமே கழுவிக்குவோங்க. சரிங்களா? நாளை சந்திப்போம். தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்.